பாட்டி அப்படியா? தெரியலடி, யாரோ எங்கேயோ இருந்ததா சொல்லுவாங்க, நான் பார்த்தது இல்ல. இவங்க தான் முத சம்சாரம். ரெண்டாவது ஒண்ணா அவர் கல்யாணம் பண்ணிருக்காரு. இதெல்லாம் நான் கல்யாணம் ஆகி வந்த கொஞ்ச நாள்லயே அரசல் புரசலா எனக்கு காதுக்கு வந்துச்சு. எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு, இது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் பொண்ண அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்துக்க மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, எங்களுக்கு குடுக்கலனா இவளுக்கு அப்படியே சம்பந்தம் லைன்ல வந்து நின்னுச்சு பாரு. சும்மா பேசாதீங்க அத்தை. நீங்க எப்படி நான் தான் வேணும்னு அடம் பிடிச்சு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப பேச்சுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம், உண்மை மாறாதுல்ல. இது மட்டும் இல்லடி, உங்க அப்பாவோட தாத்தா இருக்காரு பாரு, அவரும் 2 பொண்டாட்டி கட்டினவர் தான். இது இவங்க பரம்பரை பழக்கம் போல. இப்ப பாரு, உங்க அப்பாவும் அதே இடத்துல நம்மள கொண்டு வந்து விட்டுருக்காரு. நாம தாண்டி முட்டாளா இருந்திருக்கோம். அந்த சாந்தி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்களோட புருஷன் அதாண்டி குமரனோட அப்பா. அவருக்கு கூட ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, சாந்தி அண்ணியோட புருஷன் யாரு? அதுவும் இவங்களோட சொந்த ரத்தம் தானே. எல்லாம் சொந்தத்துல தானே கல்யாணம் பண்ணாங்க. ஒரு பொண்டாட்டியோட வாழறது உங்க அப்பா குடும்பத்துக்கு வழக்கமே இல்லையா. ஒண்ணு பத்தாம இன்னொன்னு கட்டியிருக்காங்க. இத வழி வழியா பழக்க வேற படுத்தி வச்சிருக்காங்க. நீ பேசாம தூங்கு சாரதா. ஆமா, உங்க புருஷ லட்சணம் உங்க மாமனார் லட்சணத்தை பத்தி பேசினா மட்டும் உடனே அப்படியே கோவம் வந்துருமே. நான் கூட உங்க மாமனார் புருஷன் எல்லாம் இப்படி இருக்காங்களே, உங்க புள்ளையும் நல்ல விதமா சொல்லி வளர்த்திருப்பீங்க, அவரும் கண்டிப்பா ஒழுங்கா இருப்பாருன்னு தான் நினைச்சேன். ஆனா அவரும் அவர் அப்பா தாத்தா வழியில தானே வராரு. ஒருவேளை இதெல்லாம் தப்பு இல்ல, 2வது பொண்டாட்டி கட்டிக்கலான்னு நீங்களே அவருக்கு சொல்லி கொடுத்துட்டீங்களா? சாரதா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. பேசுறாங்க தேவையில்லாம. கடுப்பேத்தாதீங்க அத்தை. எல்லாத்தையும் மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப நான் இல்ல அவஸ்தைப்படுறேன். போன வரைக்கும் போய் தொலையுது. குமரன் தம்பிக்காவது இந்த புத்தி எல்லாம் வராம இருந்தா சரிதான். பாவம் கங்கா, அவளையே இப்படி பயமுறுத்திட்டு இருக்க. கங்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. குமரன் எல்லாம் ஒரு நாள் அப்படி பண்ண மாட்டான். அந்த காலத்துல இதெல்லாம் சகஜம். இப்ப அப்படி எல்லாம் இருக்க முடியுமா? ஆமா, உங்க மகன் என்ன அந்த காலத்திலே அப்படி பண்ணிருக்காரு? 25 வருஷத்துக்கு முன்னாடி 2 பொண்டாட்டி வச்சுக்கலான்னு கவர்மெண்ட் சொல்லி இருந்துச்சா? சும்மா எதையாவது பேசாதீங்க. நீ சும்மா இரு சாரதா. இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, அப்படி எல்லாம் பண்ணாதுங்க. அதுவும் குமரன்லாம் ரொம்ப நல்லவன். ஆமா, சர்டிபிகேட் கொடுங்க. எல்லாம் உங்க ரத்தம் தானே. ஏய், லைட் ஆஃப் பண்ணிடி, தூங்குவோம். போ. ஒரே ரத்தம் தானே. குமரன் மாமாக்கு மட்டும் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க, அவர் மட்டும் ஒழுங்கா இருப்பாரா? ஒருவேளை குமரன் மாமாவும் இப்படி பண்ணுவாரோ? அதனாலதான் ஊருக்கு போனாரா? இல்லனா திடீர்னு எதுக்கு ஊருக்கு கிளம்பி போகணும்? இங்கேயே இருந்திருக்கலாம்ல. கொடைக்கானலே தாண்ட மாட்டேன்னு சொன்னவரு திடீர்னு எதுக்கு மலேசியாக்கு கிளம்பி போகணும்? ஒருவேளை அவருக்கும் அங்க ஏதாவது இருக்குமோ? ஹாய் கங்கா, குட் மார்னிங்.
என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? குட் மார்னிங். ஏங்க எதுக்குங்க இப்ப தேவையில்லாம என்ன பார்த்து எந்திரிச்சு நிக்கிறீங்க? உட்காருங்க. அட உட்காருங்க. இருங்க நானும் உட்கார்றேன். இல்ல பரவாயில்ல, இவ்வளவு நேரம் உட்கார்ந்து தான் இருந்தேன். நான் நிக்கிறேன். அட உட்காருங்கங்கறேன்ல, உட்காருங்க. காலையிலேயே எங்க போறீங்க? நானும் காவேரியும் ஜாகிங் போறோம். காவேரி ஜாகிங் போறாளாம். அவ ஜாகிங் போல, அவ வாக்கிங் தான் போறா. நான் தான் ஜாகிங் போறேன். ஓ. காவேரி உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா. ம். என்னாச்சு? ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க. உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்பெல்லாம் நார்மலா தான் இருக்கு. அப்புறம் ஏன் டல்லா இருக்கீங்க? ராத்திரி எல்லாம் சுத்தமா தூக்கமே இல்ல. ஏன் தூங்கல? ரூம் ஏதாச்சும் கம்ஃபர்டபுளா இல்லையா என்ன? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. ரூம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு தான் தூக்கம் வரல. ஒரு 8 டாக்டரை வேணா போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இல்ல, நான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருந்தேன். அதான் தூக்கம் வரல. ஆனா ரீசன் என்னன்னு எனக்கே தெரியும். டாக்டர்லாம் எதுக்கு? அப்படி என்ன கன்ஃபியூஷன்? இல்ல என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லுங்க. குமரம் பிரதர்ட்ட இன்னும் பேசலையா? ம்ஹும். நேத்து மட்டும்தான் தூக்கம் வரலையா இல்ல ரொட்டீனா இப்படிதான் நடந்துட்டு இருக்கா? எனக்கு நேத்து தான் இப்படி ஆயிடுச்சு. வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் யோசிச்சு டென்ஷன் ஆகுறீங்களா? நைட்டு அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. அத நினைச்சுதான் எனக்கு தூக்கமே வரல. அப்பாக்கு இன்னொரு ஃபேமிலி வந்தாங்கல்ல, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அம்மா சொன்னாங்க அப்பாவோட ஃபேமிலில நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்களாம். அது என்னங்க, அந்த காலத்துல அப்படி இருந்திருப்பாங்க அவ்வளவுதான். இல்ல, அம்மா சொல்றதெல்லாம் பார்த்தா இது அப்பாவோட ஜீன்லயே இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஜீன்லையா? வழி வழியா இந்த புத்தி வந்துட்டு இருக்குன்னு வேற சொல்றாங்க. எனக்கு குமரன் மாமாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஏன்? இல்ல, அவரும் அப்பாவோட ஃபேமிலி தானே. ஏன் சிரிக்கிறீங்க? குமரன் 2வது கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆனா அப்படி நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏங்க சிரிக்கிறீங்க? எங்க அப்பாக்கு 2வது ஃபேமிலி இருக்குங்கிற விஷயம் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதானே என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காரு. இத மறைச்சவரு நாளைக்கு வேற எதையாவது மறைச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அத உங்க அப்பா கூட சொல்ல வேணாம்னு சொல்லிருப்பாரு. அதனால சொல்லாம இருந்திருப்பாரு. பிளஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு ஒரு யோசனை அவருக்கு வந்திருக்கும்ல. அதுக்காக போய் குமரம் பிரதர் வேற ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுவாருலாம் என்னங்க அது? அப்பா சைடு எல்லாருமே இந்த வேலையை பார்த்திருக்காங்க. மாமாவுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இவங்களெல்லாம் பார்த்து அவர் கெட்டு போயிட்டா என்ன பண்றது? ஏங்க, இந்த விஷயத்துல நீங்க என்ன கூட சந்தேகப்படலாம். ஆனா குமரன்லாம் அப்பாவிங்க. பாவம், அவரை போய் சந்தேகப்படுறீங்க. எங்க அப்பா கூட தான் நாங்க அப்பாவையும் நினைச்சோம். இன்னொரு ஃபேமிலின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து நிக்கலையா? பாருங்க, உங்க அப்பா அப்படி பண்ணதால எல்லாருமே அப்படி இருப்பாங்களா? என்னங்க நீங்க?